ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நாம் சில முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கை முறையின் மூலமாக வரக்கூடிய நோய்களை தவிர்ப்பது எப்படின்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது முக்கியமாக நம்ம ஊரில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பாக்கு போடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். புகையிலையோடு சேர்ந்து போடுறது ரொம்ப ரொம்ப காமன். குட்கா நிறைய பேர்கள் அது கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பழக்கமாகவே இளைஞர்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பான் பராக் அந்த மாதிரி பல பேர்களில் இது கிடைக்கிது. பல இடங்களில் தடை பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் இது கிடைக்கிது. இது மூலமாக கேன்சர் பெரிய அளவுக்கு பரவுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் அடிமையாகிறாங்க நிறைய பேர். போட்டு பழகுனவங்களால் நிறுத்த முடியறதில்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். ராஜசேகர், திருச்சிராப்பள்ளியிலேருந்து. வணக்கம் ராஜசேகர், சொல்லுங்கள் சார். சார், எனக்கு மேரேஜ் ஆகி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு. சரி. இதுவரை வந்து குழந்தை ஒன்றும் இல்லை சார். சரிங்க. இதில் எனக்கு என்ன டவுட்னா, நாங்கள் செக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமே வந்துடுது. சரி. இல்லை, அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனையான்னு தெரியல. டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். சரிங்க. என்னோட மிஸ்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. ஸோ அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்து ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிற டேப்லெட் கொடுத்தாங்க. உங்களுக்கு விந்து டெஸ்ட் எடுத்தாங்களா? எடுத்து பார்த்தாங்க சார். நார்மலாக இருக்கா? நார்மலாக இருக்கு. அந்த நழுவும் தன்மையில அதிகமாக 80% இருக்குன்றாங்க. சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. நான் ஒரு 2 டாக்டர்டையும் பார்த்துட்டேன். ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்தேன். சரிங்க. அவங்க சொன்னாங்க, சரி மறுபடியும் ஒரு 6 மந்த் கழிச்சு கன்சீவ் ஆகுதுன்றப்ப மறுபடியும் செக் பண்ணி பார்த்தோம். சரிங்க. எனக்கு விந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்க சார். இல்லை, என்னோட மெயின் டவுட் என்னன்னா சார், எனக்கு டூரிங் செக்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துருக்கு. சரிங்க. அதனாலதான் இந்த மாதிரி இல்லை, சீக்கிரம் விந்து வர்றதுனால குழந்தை இல்லாமல் இருக்காதுங்க. விந்தே வரலன்னா தான் குழந்தையின்மை இருக்கும், அல்லது விந்தில் அணுக்கள் பிரச்சனை இருந்தால் தான். நீங்கள் விந்தை வெளியேற்றி பெண்ணுறுப்பில் போயிடுச்சுன்னா அந்த அணுக்கள் வந்து கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 1 வருடம் இடைவராது செக்ஸ் பண்ணியும் கருத்தரிக்கலைன்னா 2 பேருக்கும் ரிப்போர்ட் நல்லா இருந்தால் கூட பிரச்சனை இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். விந்து போய் கருவை துளைத்து உள்ளே போய் கருத்தரிக்கிறதுலையோ இல்லை கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு எடுத்துக்கணும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டெப் வைஸான ட்ரீட்மெண்ட்டு தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளையும் கண்டுபிடிச்சு சரி பண்ணுறதுன்றது சாத்தியமல்ல. ஒரு 4000 காரணங்கள் இருக்குது. ஸோ எடுத்த உடனே 4000 டெஸ்ட்டுகளை பண்ணி சரி பண்ண முடியாது. ஸோ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெப் வைஸ் முதல்ல வந்து மருந்துகள் கொடுங்க 2 பேருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மருந்துகள் பெரிய அளவில் வேலை செய்யும். கருமுட்டை வளர்ந்து வெடித்து வெளியே வர்றது. ஆண்களுக்கு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அடுத்த லெவலில் கன்சீவ் ஆகலைன்னா ஐயுஐன்னு விந்தணுக்களை எடுத்து நல்லணுக்களை தனியாக பிரித்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் போடுறது. 3rd ஸ்டெப் வந்து தேவைன்னா லேப்ரோஸ்கோபி போன்ற அறுவை சிகிச்சைகள். 4வதாக ஐயுஐ, ஐவிஎஃப், இக்ஸி போன்ற முறைகளுக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி போயிடுறது. கண்டிப்பாக குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். பல பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு டாக்டர்கிட்ட எந்தூசியாஸ்டிக்காக யாராவது சொல்லியிருப்பாங்க, போய் பார்ப்பாங்க, ஒரு 3 மாதம் பார்ப்பாங்க, கணவன் மனைவி சேர்ந்து போவாங்க. இவங்க லீவ் போட்டு நிறைய போகிறதுனால ஆஃபீஸில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதத்தில் ஆஃபீஸில் பிரச்சனை ஆகிடும். உடனே இடையிலே டாக்டர் மேலே இருந்த ஒரு மோகமும் குறைஞ்சிரும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, ஒன்றுமே ஆகலை 3 மாதம் ஆச்சு அப்படி நிறுத்திடுவாங்க. இது பண்ணக்கூடாது. 1 வருடம் நீங்கள் நல்ல டாக்டராக செலக்ட் பண்ணணும். நல்ல சென்டராக செலக்ட் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் 1 வருடம் நீங்கள் முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த ஸ்டெப் வைஸாக போய் ஃபைனலாக ஒரு குழந்தையோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? துதி மாத்தாண்டத்துல இருந்து பேசுறேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிருக்கேன் டாக்டர். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிங்க. பிரசவம் முடிஞ்ச அப்புறம் பீரியட் வந்து நிறைய நாள் வருவான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படிலாம் இல்ல, 3 நாள் தான் இருந்தது. 3 நாள் போதும், நார்மல். பீரியட்ஸ் வர்றது நிறைய நாள் வரணும் இல்லை, 3 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் வரலாங்க. ஒன்றும் தப்பில்லை, எப்படி வந்தாலும் நார்மல் தான். அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த
அடி வயித்துல வந்து இடது பக்கம் பயங்கர வலியா இருக்கு. படுக்கும்போதெல்லாம் திரிஞ்சு படுக்கும்போதெல்லாம் நல்ல வலியா இருக்கு. சரிங்க. இப்ப எல்லாம் பீரியட்ஸ் ஒரு நாள் தான் வாரு. அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? அதாவதுங்க பெல்விக் இன்ஃப்ளமேஷன் அந்த ஏரியாவில் வந்து பெல்விஸில் வந்து கிருமி தொற்று இருக்கலாம், இல்லை சில நேரம் ஓவரியில் வந்து சிஸ்ட் ஏதாவது இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குங்க. இது வந்து டாக்டர்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போதே ஒரு பெரிய ஓவரியில் சிஸ்ட்டு அது இதுன்னு பெரிய கட்டிகள் எதாவது இருந்தால் கையிலேயே ஓரளவுக்கு தெரியும். அதில் ஒன்றும் தெரியலைன்னா ஸ்கேன் பண்ணால் துல்லியமாக தெரிஞ்சிடும் என்ன அங்கே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு. இப்போல்லாம் ஸ்கேன் தான் ஈஸியாக. ரைட் ஹேண்ட் டாக்டருடைய வலது கை மாதிரி ஸ்கேன், எல்லோரும் ஸ்கேன் வச்சுருக்குறாங்க. டக்குன்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஸ்கேனை போட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு. அதை சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போங்க, இம்மீடியட்டாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். ஈரோடு சேலத்துலேருந்து ராஜ்குமார் பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுங்க. 1 இயர் ஆச்சு, சொல்லுங்கள். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு 40 நாள் ஆகி கலந்துருச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் செக் பண்ணதில்ல. 40 நாளா? 40 டேஸ் தள்ளி போய் 40 நாள் ஆகி வந்து கலந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரிங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சீவா இருந்து கலந்துருக்குதுன்னு சொன்னாங்க. சரி. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2-3 months ஆயிடுச்சு, எதுவும் செட் ஆகலைங்க சார். சரி. அதுதான் டவுட் கேட்கலாம், என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும் டவுட் கேட்க கூப்பிடுங்க. அதாவதுங்க ஒரு 40% 50% கர்ப்பம் வந்து முழுமையாக குழந்தையாக போய் டெலிவரி ஆகிறதில்ல. கரு களையிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் களையிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து லூட்டியல் ஃபேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். லூட்டியல் ஃபேஸ்ன்றது வந்து என்னென்னா, கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும்போது, இந்த படம் பாருங்கள், லூட்டியல் ஃபேஸ்ன்றது கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும்போது ப்ரொஜெஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் வந்து அங்கே செக்ரீட் ஆகணும். அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகலைன்னா இந்த மாதிரி லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் இருந்தால் என்னென்னலாம் வரும்? ஒன்று வந்து குழந்தையின்மை ஏற்படலாம், திரும்ப அபார்ஷன் வரலாம், ப்ரிமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் வரலாம், ப்ரெக்னன்சி வந்து கர்ப்பப்பையில் வராமல் கருக்குழாயில் வரலாம், இர்ரெகுலர் சைக்கிள் வரலாம். இந்த லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் வந்து கர்ப்பப்பையில் தங்கின பிறகு அதை சப்போர்ட் பண்ணி வளர்கிறதுக்கு உதவக்கூடிய விஷயந்தான் லூட்டியல் ஃபேஸ். அந்த நேரம் போதுமான ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் வரணும். இப்போ ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி ஐயுஐ எல்லாம் பண்ணும்போது இந்த ஹார்மோனை வெளியே இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ரொஜெஸ்டிரான் வெஜைனல் கேப்சூல் டேப்லெட்டாக கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. உங்களுக்கு அது நல்லா ப்ரொஜெஸ்டிரான் போருமான அளவுக்கு இருக்கிற மாதிரி அதை கொடுப்பாங்க. ஸோ அதனால் லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகுதுன்னா ஒன்று கிருமி தொற்று ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். டார்ச் பேனல் கிருமி தொற்றுக்கள், இந்த மாதிரி ருபல்லா, அதே மாதிரி ஹியூமன் ஹெர்பிஸ் போன்ற பல்வேறு வைரஸ் காரணமாக இருக்கலாம், சைட்டோமேகாலோ வைரஸ், இதுக்கெல்லாம் மருந்துகள் கொடுத்து அதை ஒரு பக்கம் சரி பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக லூட்டியல் ஃபேஸ், அந்த ஹார்மோன் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்களை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை நம்ம முழுமையாக சரி பண்ணலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஆல்கஹால் வந்து இன்னைக்கு ஒரு சோஷியல் ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு. காஃபி டீக்கு சாப்பிட்ற மாதிரி ஆல்கஹால் வந்து தினமும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆல்கஹால் சாப்பிட்றதுனால கேன்சர் வந்து தொண்டையில் வரலாம், வாயில் வரலாம், முழுங்குற ஈசோஃபேகஸில் வரலாம், வயிற்றில் வரலாம், கல்லீரலில் வரலாம். அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றவங்க நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ ரொம்ப கொழுப்பு சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்பு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வரலாம், கோலனில் வர்ற கேன்சர் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்?
வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன், ரேவதி. ரேவதி சொல்லுங்க மேடம். சார், எனக்கு வயசு 47 ஆகுது. சரிங்க. பிரஸ்ட் வந்து இனிமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார்? இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஒன்று நீங்கள் வெயிட்டை நல்லா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வரலாம். திரும்ப ஏதாவது ஒரு காரணத்தினால கர்ப்பமானீங்கன்னா, இப்போ 50 வயதில் 60 வயதில் கூட டெஸ்ட் பேபி பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம். சரி. கர்ப்பமாகும்போது மார்பகங்கள் பெருசாகும் ஆட்டோமேட்டிக்காக. மூணாவதாக நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமாக ஃபேட்டு குண்டானீங்கன்னா தானாகவே இப்போ மார்பகங்கள் பெருசாகிடும். குண்டா இருக்க எல்லாருக்குமே மார்பகங்கள் பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் 62 கிலோ இருக்கேன் சார். இன்னொன்று கர்ப்பம் உண்டாச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் மார்பகங்கள் பெருசாகும். டெஸ்ட் பேபி இப்போ 60 வயசுலேயே நிறைய பேர் டெஸ்ட் பேபி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு மார்பகங்கள் பெருசாகும். சாதாரணமாக பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஷ்ரிங்க் ஆகும், கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதனுடைய உபயோகம் வந்து உங்களுக்கு இல்லைன்றதுனால. இப்போ டயட்ரி ஃபைபர்லாம் சாப்பிடணும் அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டு நம்ம நிறைய சாப்பிட்ணும். கீரைகள் காய்கறிகள் நிறைய சாப்பிடும்போது ஃபைபர் வந்து நிறைய இருக்குது. அது வந்து கேன்சரை தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஈரோட்டிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், இப்போ கல்யாணம் ஆகி 1.5 year ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து குழந்தை எதுவும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னன்னாரு, இப்போ டேட்டா வந்து அடுத்த நாளே வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. தப்பா ரைட்டான்னு கேட்கலான்னு தான் சார் கூப்பிட்டுங்க. அதாவதுங்க, தீட்டு வந்த மறுநாள்லேருந்து நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுங்க. தேதி வச்சு பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பிட்ட நாட்கள் வச்சு செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும். செக்ஸ் வந்து ஒரு இன்பத்துக்காக பண்ணாமல் குழந்தைக்காக பண்ணுறோன்னு மாற்றும்போது உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் விரைப்பு வராது. நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணும்போது எந்த நேரமும் பெண்ணுறுப்பில் அந்த கருக்குழாயில் விந்தணுக்கள் ரெடியாக இருக்கும் கருத்தரிக்கிறதுக்கு. எப்போ கருமுட்டை வெடித்து வந்தாலும் அது கருத்தரிக்க போகுது. நீங்கள் நாட்கள் பார்த்துருந்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு 40% பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த 15ஆம் தேதியை ஒட்டி 12லேருந்து 18 வரைக்கும் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 20ஆம் தேதி ஒரு கருமுட்டை வரலாம், 24 ஒரு கருமுட்டை வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு கருத்தரிக்காமல் போயிடலாம். அதனால் நீங்கள் ரெகுலர் செக்ஸு தான் முக்கியம். குறிப்பிட்ட நாட்களை வச்சு பண்ணாதீங்கன்னு அதான் அட்வைஸ் பண்ணுறோம். இப்போது கேன்சருக்கு வந்து ரொம்ப ஃபேட் உள்ள ரொம்ப புரோட்டீன் உள்ள உணவுகள் வந்து கேன்சரை கொண்டு வரலாம். அதே மாதிரி கேன்சர் வந்து முதல்ல ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வெளியே ஒன்றும் தெரியாது. அது டெவலப் ஆகி கொஞ்சம் பெரிய அளவில் வளர்ந்த பிறகு தான் நமக்கு தெரியும். பல நேரங்களில் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாத லேசாக அவனுடைய அறிகுறி தெரியும். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா இதை குணப்படுத்த முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? கல்லூர்லேருந்து ரம்யா பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ரம்யா, சொல்லுங்கள். ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு. நன்றிங்க. சொல்லுங்கள் மேடம். எனக்கு மார்லாம் ரொம்ப பெயினா வலிச்சிட்டே இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. அப்படி இருந்து எனக்கு 2 மாருமே பெயினா வலிச்சிட்டே தான் இருக்கு. சரிங்க. அதனால அவருக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திட்டுவார் அப்பப்ப, இது இப்படி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன். அப்படி இருந்து இப்படிதான் இருக்கு. டாக்டர்கள் என்ன சொல்றாங்க? அது வந்து கட்டிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணதுல அவங்க இது நார்மலா தான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டமின் டேப்லெட் 1 மாசத்துக்கு எடுத்துக்க சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க. அது சாப்பிட்டப்ப கொஞ்சம் மாறி இருந்தது. திரும்பவும் அதே மாதிரியே ஆரம்பிச்சிருது. நீங்க அந்த விட்டமின் டேப்லெட்டை கன்டினியூ பண்ண வேண்டியதானே? அது டெய்லி அப்படியே எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வருஷம் 360 நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு தான். அது வலி குறைய மாட்டுது. டாக்டர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க சொல்லுது, குறைய மாட்டுது. அது இன்னும் ஒரு சுகர் டேப்லெட் மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா ரெகுலரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு கியூர் ஆகவே மாட்டுது. அதாவதுங்க உங்க ஒரு பல காரணங்கள் இருக்குங்க இந்த மாதிரி வர்றதுக்கு. முதல்ல இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் மாதிரி போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலான்னு இன்னொரு ஒப்பீனியன் வாங்க. சில நேரம்
ஒரு டாக்டர் கண்டுபிடிக்காததை இன்னொரு டாக்டர் கண்டுபிடிக்கலாம் ஒன்று. இரண்டாவதாக மனதளவிலான பிரச்சனைகள் கூட இதை உண்டு பண்ணலாம். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மனதளவிலான ஒரு கோபம் வந்து இந்த மாதிரி வெளிப்படலாம் உங்களுக்கு. அவர் வந்து மார்பை தூண்டுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருப்பார். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களை அவர் ரொம்ப மனதளவில் நன்றாக வச்சுக்கலாமல் அவர் செக்ஸ்லேயே ஈடுபடும்போது உங்களை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ வந்து மார்பகங்களை தொடும்போது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து சில நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க, அங்கேயும் நார்மலாக இருக்காங்கன்னா மனதளவில் மன ஆழத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். சில நேரம் கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கான்ற எண்ணம், பல காரணங்கள், பல்வேறு பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாமலே இந்த மாதிரி உண்டு பண்ணலாம். ஸோ இதை முழுமையாக இவால்வேட் பண்ணி இதில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நீங்கள். ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் நன்றாக குணப்படுத்தலாம். நாளாக ஆக இதை குணப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சுரேஷ். எனக்கு மேரேஜ் 9 months ஆகுதுங்க டாக்டர். சரிங்க. ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரிங்க, வெரி நைஸ். கர்ப்பப்பை வாய் வந்து பெருசா ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனில் பார்த்தேன் டாக்டர். சரிங்க. அதனால ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டாக்டர். அது எதனால டாக்டர் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவதுங்க, யூஸ்வலாக கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். ஸோ கர்ப்பப்பை வந்து முழுமையாக மூடி இருக்கும், கரு வந்து அங்கே சேஃபாக இருக்கும். டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால் கர்ப்பப்பை வாய் திறக்கும். அது கொஞ்சமாக விரிவடைந்து குழந்தை அப்படியே பின்பக்கமாக தள்ளப்பட்டு குழந்தை முன்னால் வந்து டெலிவரி ஆகும். சில நேரங்களில் 6 மாதம் இடையிலேயே கர்ப்பப்பை வாய் திறந்து குழந்தை வந்து வெளியே வந்துடும். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப பல நேரங்களில் சிக்கலாக மாறிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ப்பப்பை வாயில் ஒரு தையல் போட்டுட்டு தாயை வந்து ஒரு தலையை கொஞ்சம் இறக்கி கால்களை உயர்த்தி படுக்க வச்சுருவாங்க, அந்த கரு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அப்சல்யூட் பெட் ரெஸ்ட், கொஞ்சம் பொசிஷன் வந்து தலை கீழாக. ஏன்னா அந்த கருவினுடைய வெயிட் வந்து கீழ்ப்பக்கமாக இல்லாமல் கர்ப்பப்பையினுடைய மேல் பக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். அப்போது டக்குன்னு கரு கீழே வராமல் இருக்கும். தேவைன்னா சில மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டெலிவரி வரைக்குமே சில பேருக்கு அப்படி கொண்டு போக வேண்டியிருக்கும். சில பேருக்கு சீக்கிரம் நல்லாயிடும். ஸோ இப்போது ஒரு காலர். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், இது நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார், இது இப்போ கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது சார். ஓகே. ஆமாம், இது விரைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். அது என்ன ப்ராப்ளம் எதுவும் இருக்குமா சார்? செக்ஸ் நார்மலாக பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஆணுறுப்பு முழுமையாக ஆழமாக உள்ளே போய் செக்ஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார். அப்படி இருந்தும் அந்த விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப இதாகிருது சார். அது ரொம்ப லாங் டைமாக இதாக மாட்டேங்குது. பல காரணங்கள் இருக்குங்க. உங்களுக்குள்ள உறவெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை சார். சர்க்கரை வியாதி இல்லை ஏதாவது மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். வயசு 30 தானே சார் ஆகுது. 30 வயசு தான் ஆகுது. சரிங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் ஒன்றும் இல்லை? ஆமாம், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அது ஸ்மோக்கிங் எதுவும் கிடையாது, ஆல்கஹால் எதுவும். என்ன வேலை செய்கிறீங்க சார்? இது ஃபயர் ஒர்க் சார். சரிங்க. சில நேரங்களில் மன அழுத்தம் உண்டு பண்ணலாம், சில நேரங்களில் ஹார்மோன் குறைபாடு பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். ப்ரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக இருந்தால் இவங்களுக்கு செக்ஸில் வந்து பெரிய பிரச்சனைகள் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. காரணங்கள் என்னன்னு கண்டறிந்து இதை நம்ம சரி பண்ணலாம். இது வந்து அற்புதமாக சரியாகும். நல்ல மருந்துகள் இருக்குது. மருந்துகள் போட்ட உடனே உங்களுக்கு நல்ல விரைப்புத்தன்மை குறையாது. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செக்ஸ் பண்ணலாம். கொஞ்ச நாள் இந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக உங்கள் பிரச்சனை பெர்மனெண்ட்டாக நல்லாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து வாய் வழியான கேன்சர் என்னென்ன சைன்ஸ் இருக்கும்?
வாயில் வந்து ரெட் பேட்சஸ், வலி இல்லாத ஒயிட் பேட்சஸ், ரெட் பேட்சஸ் இருக்கலாம். ஆணுறுப்பினுடைய முனையிலையும் வாயில் உள்பக்கம் வெள்ளையாக இருக்கிறது ஆபத்து. வாயில் உள்பக்கம் வெள்ளையாக இருக்கிறது, ஆணுறுப்பினுடைய நுனிப்பகுதியில் வெள்ளையாக இருக்கிறது வந்து கேன்சராக மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாக்களில் நார்மலாக தோல் இருக்கணும், உள்ளே இருக்க மியூக்கஸ் மெம்பரேன் வந்து நார்மலாக இருக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். திருச்சி மாவட்டத்தில் செந்தில்குமார் பேசுகிறேன் சார். செந்தில்குமார் சொல்லுங்கள் சார். சார் மேரேஜ் ஆகி இப்போ தான் சார் ஆனிச்சு எனக்கு. சரிங்க. செக்ஸ் பண்ணி முடிச்சோடனே விந்தணுக்கள் வெளியே வந்துடுது சார். சரிங்க. சீக்கிரம் விந்து வர்றதா உங்கள் பிரச்சனை? இல்லை சார், செக்ஸ் வச்சு முடிச்சோன்னே பெண் உறுப்புக்குள்ளே போனோன்னே எல்லாம் வெளியில் வந்துடுது. பெண் உறுப்புலேருந்து விந்து வெளியாகிறத கேட்குறீங்க. பெண் உறுப்புலேருந்து விந்து வெளியாகிறது இயல்பானதுங்க. அதாவது விந்து திரவத்தில் வந்து ஒரு 5% தான் உயிரணுக்கள் இருக்கும், 95% வந்து திரவம் தான் இருக்கும். செக்ஸ் முடியும் போது இந்த திரவம்லாம் அப்படி வெளியே வந்துடும். அணுக்கள் மட்டும் நீச்சல் அடித்து கர்ப்பப்பையை நோக்கி போகும், கருக்குழாயை நோக்கி போகும். இது இயல்பானது, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறோம், இருமல், லங் கேன்சரில் என்னென்னலாம் இருக்கும். இருமல் இருக்கும், அதே மாதிரி பிளட்டு வெளியே வரலாம், நீங்கள் இருமும்போது பிளட்டு வரலாம், குரலில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சதீஷ். சார் எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஐவி அது இருந்துச்சு சார் எனக்கு. சரி. அது அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எனக்கு வந்து இந்த B24 பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்திருக்கு. சரி. அது எப்படி சார் 6 மாதம் கழிச்சு நம்ம மறுபடியும் எடுத்தால் அதே மாதிரி நெகட்டிவ்னு வந்திருக்கு? நெகட்டிவ்னு எடுத்துக்கங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். முதல்ல பாசிட்டிவாக இருந்ததா? பாசிட்டிவாக இருந்தது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B24 ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ் தான் வந்துட்டு. எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நான் இங்கே தான் சார், எனக்கு ஒரு டாக்டர் எனக்கு எடுத்துருந்தார் சார். எனக்கு என்ன டாக்டர், என்ன படிச்சிருக்காரு? அவர் MBBS டாக்டர் தான் சார். இல்லை சார், நீங்கள் மறுபடியும் முதல்லன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு HIV பாசிட்டிவாக இருந்ததா? ஆமாம் சார். ஆமாம் சார். இது வரைக்கும் உலகத்தில் வந்து 2 கேஸ் தான் குழந்தைகளுக்கு தாங்க HIV நெகட்டிவ் ஆகிருக்கு. சரிங்க சார். ஒன்று HIV பாசிட்டிவ்ன்ற டெஸ்ட்டு தப்பாக இருக்கணும், இல்லைனா இப்போ நெகட்டிவ்ன்ற டெஸ்ட்டு. இப்போ ஏன் P24 பண்ணுறீங்க? ஏன் சாதாரண டெஸ்ட் பண்ண வேண்டியதானே? இந்த சாதாரண டெஸ்ட்டில் வந்து அது பாசிட்டிவ் தான் காட்டுற மாதிரி இருக்குது. இது B24 வந்து இல்லைன்னு காட்டுது. இல்லைங்க, ஏதோ தப்பு, எங்கேயோ தப்பு நடக்குது. அப்படிங்களா? நீங்கள் உங்களுக்கு யாரோ டாக்டரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது நம்பாதீங்க, இது ஏதோ தப்பு இருக்குது. டாக்டரே அவர் டிகிரியை முதல்ல சரியான்னு பார்க்கணும். உலகத்தில் இது வரைக்கும் 2 குழந்தைகள் தான் பிறந்த உடனே மருந்து கொடுத்து HIV இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி சரி சரி. நீங்கள் HIV பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக மாறினீங்கன்னா உலகத்தில் அடல்ட், ஒரு வயது வந்த மனிதன். இல்லை சார், இப்போ சாதாரண டெஸ்ட் இந்த இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குன்னு தான் காட்டுது. உங்களுக்கு இருக்குதாங்க செய்யும். இது வரைக்கும் நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் கேஸ் தனியாக விட்டுருங்க. இதுவரை ஒரு மனிதன் கூட மருந்துகள் மூலமாக பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக மாறினது இல்லை. திடீர்னு நீங்கள் மாறிட்டீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உலக அளவில் அது இது வரைக்கும் சாத்தியமாக்கப்படலை. அந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்து அது உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கவே படலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா ஏதோ தப்பு இருக்குது. நீங்கள் வந்து தனிப்பட்ட டாக்டர்களை பார்க்க வேண்டாம். டான்சாக்னு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எய்ட்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அல்லது அப்பாக், இந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது HIV-க்காக. அவங்கக்கிட்ட போய் இதை பற்றி தெளிவாக செக் பண்ணிக்கிட்டு அவங்க ஆலோசனையே பெறுங்க. நீங்களே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி நெகட்டிவ் ஆகிடுச்சேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இது மிகப்பெரிய தவறாக முடியும். நீங்கள் முதல்ல இது வரைக்கும் ஒரு பேஷண்ட்டு கூட உலகத்தில் நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக வரவில்லை. இதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் எங்கேயோ இந்த விஷயங்களில் தப்பு இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கணும். டாக்டரோட டிகிரியிலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருந்துகள் பண்ண டெஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும், ரீசெக் பண்ணணும். ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணுறதுனால தான் இந்தியர்களை பற்றி உலக அளவில் பெரிய அளவுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போகுது. ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக நாம் எதை நிரூபிக்கிறது இல்லை. நான் மருந்து கொடுத்தேன் சரியாகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். இது வந்து உலக அளவில் இந்தியர்களுக்கு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். இப்படி ஒருத்தர் பண்ணான்னா அந்த ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூபிக்கணும். பல நேரங்களில் அது தப்பாக தான் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக இருக்கும்.
ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94449444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலாம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.